அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, கோவை. நாம் சென்ற காணொளியில் மாதவி, கோவலனே பிரிந்த மாதவி தன்னோட பிரிவு துயரினை ஒரு மடல் மூலமாக எழுதி அனுப்பினாள் என்பதை குறித்து பார்த்தோம். மாதவியோட மடலானது வாசனை நிறைந்த பூக்களால் எழுதப்பட்டுள்ள செய்திகளை நாம் சென்ற காணொளியில பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த மடலானது கோவலனிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதை யார் கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா, மாதவியோட தோழியான வசந்த மாலை கிட்ட அந்த மடலை மாதவி கொடுத்து அனுப்புறா. அந்த மடலை கோவலன் இருக்கக்கூடிய கூல வாணிகம் அப்படின்ற வீதிக்கு போய் கோவலன் கையில ஒப்படைக்கிறா. இந்த தலைப்பானது வசந்த மாலை கடை வீதியில் கோவலனை கண்டு மாதவி எழுதிய திருமுகத்தை சேர்த்தல். இதை எப்படி சேர்க்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, மாலை வாங்கிய வேல் அறி நெடுங்கன் கூல மருகின் கோவலர்க்கு அளிப்ப. இந்த பசலை படர்ந்து மேனியாளாகிய மாதவி என்ன பண்றா அப்படின்னா, தன்னோட கணவனான கோவலனை காண வேண்டும் அப்படின்ற விருப்பம் கொண்டு தனது தோழியாகிய வசந்த மாலையை அழைத்து இந்த மடலில் எழுதியுள்ள செய்தியை கோவலுடன் போய் தகுந்த முறையில் உரைத்து எடுத்து சொல்லி அவரை இங்கு அழைத்து வா அப்படின்னு சொல்றான். வசந்த மாலையும் என்ன பண்றானா, மாதவியோட மடலை எடுத்துட்டு அந்த மாதவி கொடுத்த மாலையை வாங்கி போய் புகார் நகரத்துல இருக்கக்கூடிய கூலக்கடை தெருவில், கூல வாணிக தெருவில் இருக்கக்கூடிய கோவலனிடம் கொண்டு போய் கடிதத்தை கொடுக்கிறான். இப்படி வசந்த மாலை கொடுத்த கடிதத்தை கோவலன் வாங்க மறுக்கிறான். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோவலன் மாதவியின் திருமுகத்தை மறுத்தல். செய்யுள் பகுதி. திலகமும் அழகமும் சிறு குறுஞ்சிலையும் குவளையும் குமிழும் கொவ்வையும் கொண்ட மாதர்வாள் முகத்து மதைஇய நோக்கமொடு காதலின் தோன்றிய கண்கூடு வரியும். இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, நெற்றி திலகமும் நீண்ட பெரிய கருங்கூந்தலும் சிறிய வில் போன்ற கண்களையும் குவளை மலர் போன்ற விழிகளையும் உடைய மாதவியானவள் குமிழ்பூம் போன்ற மூக்கும் கொவ்வை கனி போன்ற குவிந்த உதடுகளையும் கொண்ட இந்த மாதவியானவள் மதர்த்த நோக்கோடு தன்மேல் மிகுந்த காதல் உடையவள். இப்படின்னா மாதவியோட அழகெல்லாம் வர்ணிக்கிறான். இவ்வளோ அழகான உன்னோட தோழியான மாதவி என் மேல அதிகமான காதல் இருக்கு அப்படின்னு காட்டும் விதமா ஒரு நாடகம் நடிக்கிறா. அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாடகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்படி கோவலன் மாதவியோட செயல்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி இது எல்லாமே நாடகம் அப்படின்னு சொல்றான். இது ஒரு 8 விதமான நடிப்பை பத்தி குறிப்பிடுறான். 1, கண்கூடு வரி, கான்வரி கோலம், உள்வரி ஆடல், புன்புற வரி, கிளர்வரி கோலம், தேர்ச்சி வரி, எடுத்துக்கோள் வரி, இப்படின்னு ஒரு 8 வகை நடிப்பு பத்தி சொல்றான். இந்த 8 வகை நடிப்புலயும் கண்ணகி தேர்ந்தவளா இருக்கிறா. இவ என் மீது காட்டின அன்பு, அவ என் முன்னாடி நடந்து கொண்ட விதம், இது எல்லாமே ஒவ்வொரு வகை நடிப்பு அப்படின்னு இந்த 8 வகை நடிப்போட மாதவியோட செய்கைகள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு சொல்றான் கோவலன். இதுல முதல் நடிப்பானது எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, நெற்றி திலகமும் நீண்ட கருங்கூந்தலும் சிறிய வில் போன்ற புறமும் குவளை மலர் போன்ற கண்களும் குமிழ்பூ போன்ற மூக்கும் கொவ்வை கனி போன்ற குவிந்த உதடுகளும் கொண்ட உன்னோட தலைவி
மதர்ந்த நோக்கத்தோடு என்மேல் மிகுந்த காதல், என் மேல அதிக அளவு காதல் உடையவள் போல என் முன்னாடி வந்து நடித்த நடிப்பானது கண்கூடு வரி என்னும் நடிப்பு அப்படின்னு சொல்றான். சரி, இதுக்கு அடுத்து மீதி 8 வகை நடிப்பு பத்தி மாதவியோட செய்கையோட ஒப்பிட்டு கோவலன் சொல்லியிருக்காரு. அந்த நடிப்பு குறித்த செய்திகளை இனி தொடர்ந்து வரும் அடுத்தடுத்த காணொளியில காணலாம். நன்றி.